ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் கருத்து சொல்றதுக்கான உரிமை இருக்கு. நம்ம நீங்க கருத்தே சொல்லக்கூடாதுன்னு யாரையும் சொல்ல முடியாது. எண்ட் ஆஃப் த டே நீங்க என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ராகுல் காந்தி தான் இந்த நாட்டுல பிரதமர் ஆவாரு. ராகுல் காந்தியினால் மட்டும்தான் நரேந்திர மோடியை வீழ்த்த முடியும், வேற யாருனாலும் வீழ்த்த முடியும். இந்தியா கூட்டணியின் கருத்து தான். இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே, நீங்க அது அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், எல்லாருமே இந்தியா கூட்டணியில இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே ராகுல் காந்தியை முன்னிறுத்தி தான் நாடாளுமன்றத்தில் நாங்க எல்லாத்தையுமே பண்றோம். நீங்க ராகுல் காந்தியை பேச விடல அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அகிலேஷ் யாதவ் உட்பட எல்லாருமே நாங்க வேற யாரும் பேச மாட்டோம்னு சொன்னாங்க. ராகுல் காந்தி மைக் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த மைக் அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு தான் ஆன் பண்ணப்பட்டது. ஆனா அப்படிலாம் நாங்க பேச முடியாது, அவர் தான் எங்க இந்தியா கூட்டணியை வழி நடத்துறாரு நாடாளுமன்றத்துல, அதனால நாங்க பேச மாட்டோம்னு சொன்னாங்க. அதனால நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம், அந்த கருத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இல்ல நான் என்ன, நீங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி அல்ல மாணவர்களுக்கு அதுல இருக்கிற ஒரு அவங்களுடைய போராட்டத்தையோ அதுல இருக்கிற அவங்களுடைய பங்களிப்பையோ நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. அது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஒரு நாட்டுல மாணவர்கள் போராட்ட களத்துக்கு தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக போராடுறதும், அதே மாதிரி அவங்க என்ன மாதிரியான போராட்ட அணுகுமுறைகளை கடைபிடித்தாங்கன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஆச்சரியமா இருக்கு. ஒரு அவ்வளவு பெரிய வன்முறையை நரேந்திர மோடி அரசாங்கம் அவங்க மீது ஏவுறாங்க. அப்ப கூட அவங்களுடைய போராட்டம்ங்கிறது ரொம்ப கூலா, கான்பிடென்டா, ரொம்ப நகைச்சுவை மிகுந்ததா தான் இருந்தது. அது அவங்களுடைய பங்களிப்பை நாங்க உண்மையாலுமே நாங்க மதிக்கிறோம். ஆனா இந்த பேப்பர் லீக் இஷ்யூவையும் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணுங்கிறதையும் முதல்ல எடுத்து அந்த போராட்டத்தை பில்ட் பண்ணது காங்கிரஸ் கட்சி தான். நாங்க சிஜேபி இருந்து எங்களுக்கு அழைப்பு இருந்தா கூட நாங்க அங்க போனோம்னா உடனே மாணவர் போராட்டத்துக்கு காங்கிரஸ் சாயம் பூசிடுவாங்க. அதனால அந்த போராட்டத்துக்கு பின்னிருந்து நாங்க என்ன பண்ண முடியுமோ அனைத்தையும் பண்ணோம். அதுல ரொம்ப முக்கியமானது மாணவர்கள் மீது வன்முறை ஏவப்பட்ட பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் வீட்டு முன்னாடி உட்கார்ந்து நாங்க கேரோ பண்ணோம். அது ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு இருந்தது. அதனால இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்னு தான் நான் நினைக்கிறேன். பட் மாணவர்களுடைய போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அதை தொடர்ந்து அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ண நாங்க தயாரா இருக்கோம். தென்னிந்தியாவில் இந்தியா கூட்டணி வருவதற்கு காரணமே திமுக.